ஸ்டார்ட் பண்ணுங்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பு தந்தையே இறைவா, இந்த நாள் அப்பா ஆண்டவரே, இந்த இறை வார்த்தையை மீண்டும் ஒரு முறை பகிர்ந்து கொள்ள நீர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். தூய ஆவியானவரே, இது வார்த்தை நாவில் ஒலிப்பதற்கு நன்றி. நீர் என் மூலம் பேசுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம தியானிக்க எடுத்துக்கொண்ட நற்செய்தி பகுதி லூக்கா 11 இறை வார்த்தைகள் 29 32 வரை. லூக்கா 11 இறை வார்த்தைகள் 29 32 வரை. அதோட ஹெட்டிங்கே பாத்தீங்கன்னா யோனாவின் அடையாளம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். இதே பகுதியில முன்னாடி ஒரு 16ஆம் வார்த்தையை பாத்தீங்கன்னா அங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள், அதாவது இயேசுவ மக்கள் நிறைய எல்லாம் பாக்குறதுக்காக கூட்டம் வந்திருக்கு, மக்கள் தேடி வந்திருப்பாங்க. அந்த மக்கள்ல பரிசேயர், மறைநூலறிஞர்கள் இவங்களும் இருப்பாங்க. அப்ப அதுல சில மக்கள் அவங்கள கேட்பாங்க, அடையாளம் கேட்பாங்க அவங்கள்ட்ட, வான்ல இருந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் கொடுக்கும்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி இந்த இடத்துல எல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா 16வது வசனத்துல இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல அப்ப பிரதர் லாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, மார்க் 8:11 இந்த வான்ல இருந்து அடையாளம் கேட்கணும்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல எதை குறிச்சு அவங்க கேட்டாங்கன்னா, வான்ல இருந்து எனக்கு ஒரு அடையாளம்னா, அதுக்கு முன்னாடி 2 மீனையும் 5 அப்பத்தையும் பல்கி கடவுள் அவங்களுக்கு உணவு கொடுத்திருப்பாரு. அப்ப அந்த உணவை தேடி அந்த உணவு பொருட்கள் இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் மன்னாவை கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு அடையாளம், ஏன்னா அவங்க அந்த கடவுளுடைய செய்தியை இல்ல, அந்த உணவு கிடைக்கும், ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம், அதுக்கு ஒரு அடையாளம் விண்ணத்துக்கு வானில இருந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அப்ப கேட்டிருப்பாங்க. அதை தொடர்ந்து வர்ற பகுதியில் தான் இது. இந்த இடத்துல என்ன பண்ண, அப்ப இயேசு என்ன சொல்லுவாரு, இந்த தீய தலைமுறைக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல இந்த தீய தலைமுறையில் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு அந்த மக்களை பார்த்து. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். இந்த இடத்துல யோனாவை பத்தி உங்களுக்கு தெரியும். யோனா 3 நாட்கள் மீனினோட வயிற்றுல இருந்தாரு. அப்ப அதே போல் மானிட மகனும் 3 நாட்கள் பூமியின் வயிற்றுக்குள்ள, அதாவது கல்லறையில 3 நாள் இருந்தார் இல்லையா? அப்ப இதுதான் இந்த தலைமுறைக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். இப்ப இதை பார்த்தோம்னா நம்ம பழைய ஏற்பாட்டுல நடந்த நிறைய நிகழ்ச்சிகள் புதிய ஏற்பாட்டில் நடக்க போகிற உண்மைக்கு ஒரு சான்றா இருக்கும். அது நிழல், இப்ப இருக்க புதிய ஏற்பாடு நிஜம். அப்ப நம்ம எப்பவுமே புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் படிக்கும் போது தொடர்பு படுத்தி நம்ம படிக்கணும். அப்படி படிக்கும் போது நிச்சயம் ஆவியானவர் நமக்கு அதை கற்றுத்தருவார். இப்ப இந்த இடத்துல அப்படிதான் அதனாலதான் யோனாவுக்கு, நினிவே மக்களுக்கு யோனா எப்படி அடையாளமா இருந்தாரோ அது போல மானிட மகன் இந்த தலைமுறைக்கு அடையாளமா இருப்பார் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல இதுதான் ஒரு மறைவுண்மையா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, அதுக்கு அடுத்த வார்த்தையை பார்த்தோம் வச்சுக்க, தென்னாட்டு அரசி. நம்ம இது 1 அரசர்கள் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சேபா நாட்டு அரசி இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க, சாலமோனின் ஞானத்தை தெரிந்து கொள்றதுக்காக, கண்டறியறதுக்காக உலகின் கடைக்கோடியிலிருந்து அவங்க வர்றாங்க. சரி, அப்போ சாலமன் ஞானத்தை கண்டறியறதுக்காக அவங்க வர்றாங்க. அவங்க என்ன அப்ப இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீர்ப்பு நாளில இந்த தென்னாட்டு அரசு எழுந்து நின்று இத்தலைமையோடு இவங்களை கண்டனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏன் கண்டனம் பண்ணுவாங்கன்னா, அந்த சாலமோனை விட இவர் பெரியவர் அல்லவா இயேசு கிறிஸ்து. அப்ப நாங்க அந்த ஞானத்தை தேட அவ்வளவு ஓடணும் அப்படின்ற இந்த மக்கள். அதே மாதிரி நினிவே யோனாவை என்ன பண்ணுவாரு, எழுந்து நின்று இந்த மக்களை தலைமையோடு சேர்ந்து கண்டனம் பண்றாரு. இந்த 2 இடத்துல ஏன் கண்டனம் பண்றாங்கன்னா, யோனா அன்னைக்கு அறிவித்த செய்திய கேட்டு அந்த மக்கள் தாழ்ச்சியோடு கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மனமாட்டத்துக்கு போனாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மக்களுக்கு இயேசு நேரா நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொடுக்கிறாரு. 2 மீன் 5 அப்பங்களையும் பழகி கொடுக்கிறாரு. நற்செய்தி அறிவிக்கப்படுது. இறந்தவர் உயிரோடு எழுப்புறாரு. இத்தனை நிகழ்வுகளையும் கூட இருந்து பார்த்தாலும் அவங்க நம்பாம இன்னும் ஒரு அடையாளம் கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல அதனாலதான் இவங்க கண்டனம் பண்றாங்க. தீர்ப்பு நாளை எழுந்து இந்த மக்கள் இப்படி நம்பிக்கை இல்லாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தோமாவோட தோமா உங்களுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணாரு, ஐயம் கொண்டாரு இல்லையா? நான் ஜீசஸை அவரோட விழாவில் கைவிட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லுவாரு.
அப்ப அது தொட்டு பார்த்தோனையும் அப்புறம் என்ன சொல்வார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள்னு சொல்லுவார். அப்ப இயேசு அவரை பார்த்து என்ன சொல்வாரு, நீ கண்டதால் என்னை நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த பேறு பெற்றோர் யாரு? அந்த பேறு பெற்றோர் நாம தான். காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர். இப்ப இந்த இடத்துல நம்ம நடுவுல இந்த இடத்துல ஜீசஸ் இருக்கார் அப்படின்னு சொன்னா சிஸ்டர்ஸ் நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க, நம்புவீங்க, ஆமா இருக்காரு, ஜீசஸ் நடுவுல இருக்காருன்னு. எதை வைத்து நம்புறீங்க நீங்க? சொல்லலாம், பதில் சொல்லலாம். எதை வச்சு நீங்க நம்புறீங்க ஜீசஸ் இப்ப இங்க இருக்காரு நம்ம நடுவுல? இறை வார்த்தையை இறை வார்த்தை. எந்த இறை வார்த்தை வைத்து? எங்கே ஓரிருவர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் வாசிப்பேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம எங்கே 2-3 பேர் என் பெயரின் பொருட்டு ஒன்றாக கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன்னு சொல்லி இயேசு சொன்ன அந்த வார்த்தை, இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையில நம்ம நம்புறோம் ஜீசஸ் இங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம நம்பிக்கை இறை வார்த்தையின் அடிப்படையில இருக்க வேணும். அப்ப இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் எது? நமக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வேறு, அவருடைய வார்த்தை வேறு அல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையா? தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, வாக்கு கடவுளாய் இருந்தது. அப்ப நம்ம வார்த்தை தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். திருத்தூதர் பணிகள் 4:12. திருத்தூதர் பணிகள் 4:12. நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. அப்ப நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒண்ணே என்ன? ஆண்டவருடைய இயேசு என்கிற நாமம், அதாவது வார்த்தை. அப்ப இந்த வார்த்தையின் மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும், அந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்ம நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு ஆனா நம்ம நிறைய கிறிஸ்தவ, நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். ஆண்டவர் இந்த ஆண்டவருடைய கிருபையால நிறை உண்மையை நோக்கி ஆண்டவர் நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தொடக்கத்துல நிறைய கிறிஸ்தவர்கள் நம்மளையும் அப்படி இருக்கிறோம். நிறைய நேரங்கள்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு அடையாளத்தை அற்புதத்தையும் தேடி ஓடிட்டே இருக்கும். நம்ம தியான சென்டரா இருக்கட்டும், இல்ல ஊழியக்காரங்க பின்னாடி, ஃபாதர்ஸ் பின்னாடி, இல்ல ஒரு பிரேயர் குரூப்ஸ், ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம். எந்த நோக்கத்துக்காக நம்ம போறோம்? ஏதோ ஒரு அடையாளம், ஒரு வெளிப்பாடு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு அடையாளம் கொடுக்கப்படும் நமக்கு, ஏதோ ஒரு அதிசயம் அற்புதம் நடக்கும், இப்படியே போறோம். அந்த இடத்துல ஆலோசனையை போய் கேட்கிறோம். அவங்க சில விஷயங்கள் நமக்கு சொல்றாங்க ப்ரேயர் பண்ணி அப்படின்னு சொன்னா, அது உடனே நம்ம வாழ்க்கையில நடந்தா ஓகே, அது சொன்னது நடந்துருச்சுன்னு சொல்லி உடனே என்ன பண்ணுவோம், அடுத்த பிரச்சனையப்ப போவோம். இல்லாட்டி என்ன பண்ணுவோம்னா, இந்த பிரேயர் குரூப் சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு சொல்லி குறை பண்ணி இன்னொரு இடத்துக்கு போவோம். சோ இப்படி நம்ம ஊழியக்காரங்க பின்னாடியும் நம்ம மற்ற மனிதர்கள் பின்னாடியும் ஓடி ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோமே தவிர, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? அந்த அடையாளம் அப்படி ஒரு வேலை ஒரு கவுன்சிலிங் கேட்கறது, தியானம், இதெல்லாம் நல்லதுதான். ஆனா நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை எதுவா இருந்தாலும் நம்ம ஒரு ஆன்மீக வழிகாட்டி மூலமா அந்த ஆலோசனை இறை வார்த்தையின் அடிப்படையில கொடுக்கப்படுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம எல்லார்ட்டையும் போய் எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டே இருக்கக்கூடாது. நமக்கு இறை வார்த்தையின் அடிப்படையில கொடுக்கக்கூடிய ஆலோசனையை மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்படி கேட்கறதும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு முடிவெடுக்க முடியல ஒரு சிச்சுவேஷன், அப்படி போய் கேட்கலாம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஓடி தியானத்துக்கோ இல்ல ஒரு இடத்துக்கு பிரேயருக்கோ போய் நம்ம சொல்றோம். ஒரு தொடக்கத்துல இந்த மாதிரி போகலாம், ஒரு பிரச்சனைல இருந்து வெளிவரத்துக்காக நம்ம ஒரு பிரேயர் குரூப்புக்கு போகலாம், இல்ல ஒரு ட்ரீட் சென்டர், ஏதோ ஒண்ணுக்கு போகலாம். ஆனா அந்த பிரச்சனை கடவுளுடைய இரக்கத்தால அந்த இடத்துல நமக்கு அது கிடைக்கலாம். அப்ப என்ன பண்றோம், திரும்ப அடுத்த பிரச்சனைக்கு போறோம். அப்ப இது இப்படியே போயிட்டு இருந்தோம்னா அப்ப இயேசு நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? இது அவர் விரும்பல இல்லையா? அவர் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? விதைப்பவர் உண்மையில தெரியும், இறை வார்த்தை தான் உங்களுக்கு விதை. அந்த விதையை உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு, நம்மகிட்ட கொடுத்துட்டாரு இல்லையா? இறை வார்த்தை தான் விதை. அந்த விதைய நம்ம கிட்ட கொடுத்து அதை எப்படி விதைக்கணும், அது எப்படி அறுவடை செய்யணும், எல்லாமே நமக்கு இறை வார்த்தையில சொல்லி கொடுத்திருக்காரு. ஒவ்வொன்றையும் அவர் வாழ்ந்தும் காட்டியிருக்காரு. அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவரும் என்ன பண்ணா, அந்த வார்த்தையாகிய விதைய நம்ம விதைக்கணும். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க சொல்லணும்னா, உங்களுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வீட்டுல மாமரம் இருக்கு. அவங்க அந்த சீசன் அப்ப மாமரம் உங்களுக்கு மாம்பழம் வரும்போது கொடுப்பாங்க கொஞ்சம் இல்லையா? கொஞ்சம் கொடுப்பாங்க, அந்த கொஞ்சம் சாப்பிடுவோம், அவ்வளவுதான் இல்லையா? அதுக்கப்புறம் தீந்தோனி திரும்ப போய் நம்ம அவங்கள்ட்ட கேட்க முடியாது இல்லையா? திரும்ப ஒரு தடவை போய் கேட்க முடியாது. அது கடையில வாங்கினாலும் கொஞ்சம் சாப்பிடுவோம், அவ்வளவுதான். ஆனா நீங்களே அந்த மாவிதைய நட்டு பொறுமையோட வளர்ந்து கனிகள் கொடுக்கும் போது ஒவ்வொரு சீசன்லயும் கனிகள் அது கொடுக்கும் இல்லையா? அந்த கனிகளை நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கும். அந்த கனிகளை நீங்களும் சாப்பிடலாம். அந்த கனிகளை நீங்க மற்ற பக்கத்துல இருக்கவங்க, உங்க நண்பர்கள் எல்லாருக்குமே நீங்க அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஷேர் பண்ணலாம், கொடுக்கலாம் இல்லையா?
இப்ப இது மாதிரிதான் இறை வார்த்தை. நம்ம இறை வார்த்தைய நம்ம விதைக்கணும். ஒவ்வொரு இந்த வார்த்தை தான் நமக்கு மீட்பளிக்க கூடியது இல்லையா? அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கான வார்த்தை கடவுள் கொடுத்திருக்காரு. அதை எடுத்து நம்ம விதைத்து பொறுமையோடு, ஒவ்வொரு விதை ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா? ஒரு சில விதைகள் உடனே வளர்ந்து உடனே கனி குடிக்கும். ஒரு சில விதைகள் சில வருடங்கள் ஆகும் இல்லையா? சில விதைகள் சில மாதங்கள் ஆகும். அப்ப அதற்கேற்ற அப்படி நம்ம விதைக்கணும். அதே நேரத்துல பொறுமையோடு காத்திருக்கணும். அந்த கனிகளை நம்ம ருசிக்கணும். நம்ம அந்த கனிகளை பெற்றுக்கொள்ளணும். அந்த கனிகளை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். இப்ப இது எல்லாமே எதன் அடிப்படையில இருக்குன்னா நம்பிக்கை அடிப்படையில. இததான் நம்ம இயேசு நம்ம கற்றுக் கொடுத்திருக்காரு. நம்ம இன்னும் இதை செய்யாம மனிதர்களை தேடி ஓடுறவங்களா இல்லாம இயேசுவை பற்றி கொண்டு, அவரோட வார்த்தையை பற்றி கொண்டு, அந்த வார்த்தை நமக்கு விடுதலை அளிக்கக்கூடியது. அப்ப நம்ம அதை எப்படி விதைக்கணும், அதை எப்படி நம்ம அறுவடை செய்யணும் அப்படின்றத நம்ம தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் மீது நம்ம கொடுக்கப்பட்ட அடையாளம் இறை வார்த்தை தான், இயேசு கிறிஸ்து தான். அதை பற்றி கொண்டு அந்த வார்த்தையை காணாதது அப்படின்றது என்ன அப்படின்னா, காணாத ஒன்று மீது வைக்கிற நம்பிக்கை, அந்த பற்றுதான் என்னது, எதிர்நோக்கி இருப்பதான் நம்பிக்கை இல்லையா? அப்ப அதை மேல கண்ணு வச்சு நம்ம ஓடணும். அப்போ ஒவ்வொருத்தரும் நமக்கு கொடுத்த இறை வார்த்தைய உள்ளத்துல விதைச்சு அதை நம்ம 100 மடங்கா அறுவடை செய்யணும். அதற்காக நம்ம இந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட அதுக்கான பலன் கேட்டு ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, அப்பா இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில கூட ஆண்டவரே உம்முடைய நற்செய்தி வழியாக அப்பா இந்த நேரத்துல இதோ ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எப்படி நம்பிக்கையோடு விதைத்து அதை அறுவடை செய்ய வேண்டும் என்றும், ஆண்டவரே அப்பா காணாத ஒன்று மீது எப்படி நம்பிக்கையோடு போராடி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ஆவிக்குரிய உலகத்துல இருக்க ஒவ்வொன்றையும் நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நீர் கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இதை நாங்கள் தொடர்ந்து இந்த நம்பிக்கை பயிற்சியில ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கேட்கக்கூடிய விதையாகிய அந்த வார்த்தைகளை, இறை வார்த்தைகளை எங்கள் உள்ளத்தில் விதைத்து அதை 30, 60, 100 மடங்கா நாங்க பலன் கொடுக்கக்கூடியவரா ஒவ்வொரு சகோதரிகளும் மாறும்பார் ஆண்டவரை அருள் வேண்டி நிற்கிறோம். எல்லாம் வல்ல ஆண்டவரா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.